வீரப்பன் கேங் மட்டும் இந்த பக்கம் வந்துருது. நான் சொன்ன கேரளா காட்டு பக்கம் வந்துருது, தப்பிச்சிடறாங்க. இவங்க எடுத்துட்டு வந்து பாத்திரம் எடுத்துட்டு அந்த வழியா போகும்போது ஒரு ஆடோ ஏடோ ஒரு ஆடு, அது மலையாடோ கேளையாடோ ஏதோ ஒன்று அப்படி இந்த இவங்க வர்ற பதட்டத்தில் அதை ஜம்ப் பண்ணி இந்த ஆளுக்கு கழுத்தில் வந்து விழுந்துருது. இவன் ஐயோ ஐயோ என்ன நடக்குதுன்னு தெரியாமல் கத்தி கடவால் அந்த பாத்திரத்தை கீழே போட்டுறாரு. அது அந்த அந்த ராக்ல அந்த இதில் கல்ல பட்டு சத்தம் ஏற்படுது. இந்த சத்தம் ஏற்பட்டோன்னா அங்கே அலர்ட் ஆயிடும். பக்கம் 200 மீட்டர் 150 மீட்டர் வந்துட்டாங்க, துப்பாக்கிலாம் ரெடியாக இருக்கு. ஆனால் அது இருக்கிறது வீரப்பன் வந்து தெரியலங்க. அப்போ இருக்கிறது யாருன்னா அவன் தம்பி அர்ஜுனன், கோவிந்தன், மற்றவங்களாம் இருக்காங்க. முத்துலட்சுமியும் அதில் இருந்தார சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் அப்போ தான் அந்த கேங் அங்கேருந்து பிரியுது. அன்னைக்கு பிரிஞ்சது நச்சுப்புலிக்கு அப்புறம் பிரிஞ்ச கேங் 150 160 இருந்த கேங் அதுக்கப்புறம் 10 15 அப்படியே அங்கங்கே பார்த்தாங்க. என்எஸ் மணி அப்படின்னு அவங்கெல்லாம் வந்து பவானி சாகர் பக்கத்தில் சக்கரபுத்திரி டீம் வந்து என்கவுண்டர் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் எடுத்து போகிறாங்க. வீரப்பன் கேங் மட்டும் இந்த பக்கம் வந்துருது. நான் சொன்ன கேரளா காட்டு பக்கம் வந்துருது, தப்பிச்சிடறாங்க. அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான என்கவுண்டர். கிட்டத்தட்ட முடிய வேண்டிய அன்னைக்கு. ஆனால் வீரப்பன் மாட்டிருக்க மாட்டான் அன்னைக்கு. எதுக்குன்னா அவன் வந்து பணம் எடுக்கிறதுக்கு கோபிநத்தம் பக்கம் அங்கேருந்து போயிட்டார். அங்கேருந்து கிழக்கு அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கும். 100 கிலோமீட்டர் ஒரு 4 நாள் நட அன்னைக்கு தப்பிச்சோம். ஸோ நேரோ என்கவுண்டர்ஸ் நிறையா நடந்தது.